மோதிரத்தை வச்சு பணம் வேணுமா? நம்ம கடையில வட்டி ஒண்ணும் பெருசு இல்ல, பைசாக்கு பைசாதான். வட்டியை பிடிச்சுதான் அசல கொடுப்போம், அதுவும் மொத்தமா கொடுக்க மாட்டோம், 3 தவணையா தான் கொடுப்போம். ஆனா மொத்தத்துக்கு கை வைத்து போடுவோம், அதுல பாதி வெள்ள பாதி கருப்பு. எழுமல நாகபூஷணம் ஐயா வாங்கியா உட்காரியா உட்காரு. எங்க ஐயா உங்க முதலாளி? எங்க போயிருக்கிறார் உனக்கு தெரியாதா? அங்கதான் போயிருக்கிறாரு, இப்ப வந்துருவாரு. கோழி பண்ண வைக்கிற விஷயமா 2000 ரூபாய் பணம் கட்டிருந்தனே, அத பத்தி என்ன சொன்னா? 200 ரூபாய் வட்டியை பிடிச்சுக்கிட்டு உங்க வீட்டு மேல 1500 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. இத்தனை வருஷமா பழகுற எனக்கு அதே கண்டிஷனா? எங்க கடையில வட்டி ஒண்ணும் பெருசு இல்ல. எங்க ஐயா பொறுத்த வரைக்கும் பணம் வந்ததுன்னா பாசம் பந்தம் சொந்தம் எல்லாமே பறந்து போயிடும். பெத்த தாயா இருந்தாலும் சரி, வட்டி இந்த பெட்டிக்குள்ள போனாதான் பெட்டியில நோட்டு வெளியில போகணும். இது ஐயாவோட கண்டிஷன். இதுல இருந்து நான் மாற மாட்டேன். அப்படி நான் மாறினேன்னா என்னையே மாத்திடுவேன். என்னடா நாகு, எங்க எப்படி? ஏண்டா தர்மராஜ், என்கிட்டயே வட்டி வசூல் பண்ண சொன்னியாமே? ஆமா, நட்பு வேற தொழில் வேற, அதை இதையும் கலந்தா ரெண்டுமே நிலைக்காது. இப்ப நீ இதை வாங்கிட்டு போ, அப்புறமா பார்க்கலாம். வர வர சரியா கடையே கவனிக்காம அந்த லட்சுமி பின்னாலேயே சுத்தறியான் கேள்விப்பட்டேன். அந்த தரித்திர லட்சுமியோட சுத்திக்கிட்டே இருந்தீனா கடையில இருக்கிற அதிர்ஷ்ட லட்சுமி தன்னால வெளியே போயிடுவா. அதுக்கப்புறம் கல்லா காலி ஆயிடும். அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன்டா. எப்பவுமே நம்ம தகுதிக்கு தகுந்தா போலதான்டா பொண்ணை தேர்ந்தெடுக்கணும். என்ன 4 பேர் நம்மள மதிக்கணும். அதுக்கு சார், இங்க தர்மராஜ்ங்கிறது யாருங்க? ஏன்பா காரணமான வச்சு பணம் வேணுமா? கார் எப்படி ஓடுற கண்டிஷனா தள்ளுற கண்டிஷனா? சும்மா இருயா. ஏப்பா, நான் தான் தர்மராஜ். உனக்கு என்ன வேணும்? எங்க முதலாளி உங்களை கூட்டி வர சொன்னாருங்க. யாருப்பா முதலாளி? ராவ் பகதூர் ரகுநாதன் பிள்ளைங்க. ராவ் பகதூர் ரகுநாதன் பிள்ளையா? பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. என் பேரு ராவ் பகதூர் ரகுநாதன் பிள்ளை. உங்க அம்மாவுக்கு கூட பிறந்த அண்ணன். வியாபாரத்துக்காக சிங்கப்பூருக்கு போனான்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் அவ எப்படி இருக்கான்னு நீயே பாரு. அண்ணா அண்ணா, ஆமாப்பா, ஒரு ஆக்சிடென்ட்ல அவளுக்கு கால் போயிடுச்சு. மகளுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற கவலையே அவங்க அம்மா வீணடிச்சு. சொந்த உள்ள இடத்துல தான் பந்தம் இருக்கும். அதனால என் பெண்ணை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்பா யோசிக்கிற? என் மகளை உனக்கு கட்டி வச்சு என் சொத்து பூராவையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன். உனக்கு எப்படி கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. எந்த பெண்ணையாவது காதலிச்சிருக்கியா? காதலா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. ரொம்ப சந்தோஷப்பா. அப்ப கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாமா? உங்க இஷ்டப்படியே செய்யும். லட்சுமி, சும்மா அழுதுகிட்டு இருந்தா எப்படிப்பா? இந்த இத குடிச்சிடு, வாந்தி நின்னு போயிடுமா? நேத்துல இருந்து இப்படித்தாம்மா. வைத்தியர்கிட்ட போய் காட்டலான்னா வரவே மாட்டேங்க. அண்ணே, இத வைத்தியர்கிட்ட காட்டி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா? கொஞ்சம் இப்படி வாங்க. அப்பா, இப்படி மானம் கெட்டு போய் வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை உயிரோடு வெட்டி வச்சிருக்கிறத பாவம். வெட்டி போகிறேன். உன் தவறுக்கு நான் தான் காரணம். காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இப்படிப்பட்ட அசம்பாவம் நேர்ந்திருக்காது. அதுக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும். நான் தான் அனுபவிக்கணும். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அந்த தர்மராஜ பார்த்து கல்யாணத்துக்கு சம்மதம் ஆயிட்டு வந்துருங்க. அப்புறம் காதம் வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சிடலாம். தர்மராஜ், உனக்கு அதிர்ஷ்டம் உங்க மாமா ரூபத்துல வந்திருக்கு. ஆமாமா, ஆனா ஒரு கால் தான் ஊனம். அதனால என்னடா, ஏராளமான சொத்து இருக்குதே. அதனால தானே நான் இந்த கல்யாணத்துக்கே தர்மராஜ், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன் பாரு. என்ன விஷயம் சொல்லுங்க. கொஞ்சம் இப்படி தனியா வர்றியா? பரவாயில்ல, என் வாழ்க்கையில இவனுக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இல்ல, சொல்லுங்க. வந்து லட்சுமி கல்யாண விஷயமா. லட்சுமிக்கு கல்யாணமா? பேஷ். யாரு மாப்பிள்ள? நாகபூஷணம், இதுல விளையாடாத. தர்மராஜ், கல்யாணத்துக்கு முன்ன நெருங்கி பழகாதீங்கன்னு நான் எவ்வளவோ கண்டிச்சு சொன்னேன். நீங்க கேட்கல. இப்ப அவ கர்ப்பமா இருக்க. கர்ப்பமா? நீ ஏன்டா கவலைப்படுற? இதுக்குதான் இப்பெல்லாம் ஏராளமா மருந்துங்க வந்திருக்குதே. ஏதாவது வாங்கி கொடுத்து வழி சொல்லி அனுப்பேன்ட. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு தான் அசிங்கம்.
ஏதோ 50 100 கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு போய். அவன் தான் முன்ன பின்ன யோசிக்காம சொல்றானா, நீ அதே சொல்றிய? உன் சந்ததி அழிக்க உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது? என்னையா கதை விடுற? உன் பொண்ணு இந்த ஊர்ல எத்தனையோ பேர்கிட்ட பழகுறா. அவ வயித்துல வளர்ற பாவ பிண்டம் யாருக்கு சொந்தமோ? பாவி, என் மக வாழ்க்கை அநியாயமா கெடுக்க நினைக்கிறியே, இது உனக்கு நியாயமா? தர்மராஜ், என் மக உன்னை தவிர வேற யாரையும் கனவுல கூட நினைச்சது இல்ல. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா நம்புற மாதிரி இல்லையே. தர்மராஜ், செய்த பாவத்துல தப்பிச்சிடலாம் நினைக்காத. தர்மராஜ், என் மான மரியாதை எல்லாம் உன் கையில தான் இப்ப இருக்கு. பாரு, இந்த நிலையில லட்சுமி நீ கைவிட்டுட்டீன்னா இந்த ஊருக்குள்ள நான் தலை நிமிந்து நடக்கவே முடியாதப்பா. நீ தலை நிமிந்து நடக்கணுங்கிறதுக்காக நடத்த கட்டவளை கட்டிக்கிட்டு நான் தலை அவர் தான் ஏதோ தெரியாம செஞ்சுட்டாரு. அவரை போய் பெரியவரே மரியாதை எங்க வெளியே போய். தர்மராஜ், இது உன் வட்டி கடையில் நடக்கிற கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் இல்ல, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை. நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி ஒன்னே அவளை ஒன்னா சேர்த்து வாழ வைக்கலன்னா என் பேரு சாமிநாதன் இல்ல. சத்தம் போய்யா. அவன் போற வேகத்தை பார்த்தா பஞ்சாயத்தை கூட்டிடுவோம் போல இருக்க. இந்த மாதிரி 1000 பஞ்சாயத்தை பார்த்த மாட்டான் நானு. அந்த கூட்டத்தை விட்டே அந்த கிழமை மூஞ்சில காரி துப்ப வைக்கிறேன். அதுக்கு என்கிட்ட வழி இருக்குது. அந்த பணக்கார பொண்ணை உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு முதல்ல நீ காரியத்தை படி, அப்புறமா நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். அப்படியா? புரியுதா? என்ன கேளு, இங்க யாரும் வரமாட்டாங்க. என் கண்ணு இல்ல. அதனால அங்க நாகபூஷணம் காலிப்பையில இந்த நேரத்துல உனக்கு இங்க என்னடா வேலை? யாராவது ராத்திரி நேரத்துல உங்க கூட தனியா வந்திருக்காள, யாராவ? வந்து வந்து ஏண்டா தயங்குற, சொல்லுடா. சாமிநாதன் பிள்ளை மக லட்சுமி. சாமிநாதன் பிள்ளை மகளா? உயிரை விட அந்த மனுஷனுக்கு மானம் தானே பெருசு. அப்படிப்பட்டவனுக்கு இந்த மாதிரி வெக்கம் கட்ட பிறகு மகளா பிறந்திருக்க. ஏய், இன்னொரு தடவை உங்க 2 பேரும் இங்க பார்த்தா அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஆமா, போகிறது. சபாஷ், பிரமாதமா நடிச்சிட்டியே. இந்தா உனக்கு 10 ரூபாய். டேய், உடம்பை அவுத்து போடா. ஓ, அப்படியே ஓடலான்னு பாக்குறியா? உங்களுக்கு எனக்கு எந்த விதமான உறவும் இல்லைன்னு சொன்னீங்களா? அப்புறம் எதுக்காக வந்தீங்க? லட்சுமி, நடந்தது என்னன்னு தெரியாம என் மேல கோச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்ல. வெளியே வா, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். வாயே, சீக்கிரம் வா. நடந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என் மாமாவை எப்படியாவது ஏமாத்தி அவர் சொத்தெல்லாம் அடையணுங்கிறதுக்காக நான் அவர் பொண்ணை கட்டிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து உங்க அப்பா அங்க வந்துட்டாரு. அதனாலதான் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு அவர்கிட்ட சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. நான் மன்னிக்கிறேன். அவ்வளவுதானா? உங்களை பத்தி நான் ரொம்ப தப்பா நினைச்சேன், என்ன மன்னிச்சிடுங்க. என்ன சின்ன குழந்தை மாதிரி. சாமிநாதன் பிள்ளை, தர்மராஜன் மகளை நம்ப வச்சு ஏமாத்திட்டான்னு நீ சொல்ற. ஆனா அவதான் தனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான்னு தர்மராஜ் சொல்றாரு. இதுல எது உண்மை? அது இருக்கட்டுங்க, இவரு மக வயிற்றுல வளர்ற கருவுக்கு தர்மராஜ் தான் சொந்தக்காரங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? என்ன அது கேள்வி? எந்த பொண்ணாலும் தன் வயத்துல வளர்ற கருவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை சம்பந்தப்படுத்தி பேசுவாளா? ஏன் பேச மாட்டா? உன் மகளை போல வெக்கமானத்தை விட்டு திரியறவ ஏன் பேச மாட்டா? அவ பல பேர் கூட பழகிறாங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. போய், இது அபாண்டமான போய். எதோ அபாண்டம்? நேற்று ராத்திரி என் வீட்டு தோட்டத்துல நீ யாரோட பேசிட்டு இருந்த? நான் யாரோடையும் பேசுறேன். பெரிய சேரு, உனக்கே நல்லா இருக்கா? என் மக வீட்டுல விளக்கேற்றினதுக்கு அப்புறம் என் துணை இல்லாம வாக்கப்படி தாண்டதே இல்லையா? பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கய்யா. நானா போய் சொல்றேன்? ஏன் நாங்க பேசணும்? வாங்க. நேற்று ராத்திரி என் வீட்டு தோட்டத்துல நீ யாரோட குஞ்சு குலாவிட்டு இருந்த? சொல்லுடா. வந்து வந்து ஏண்டா தயங்குற? சொல்லேண்டா. லட்சுமியோட தாங்க. இல்ல, இது கட்டுக்கதை. ஓஹோ, அது கட்டுக்கதையோ? ஐயா பெரிய சேர்வ, இந்த படத்துல இவ யாரு அணைச்சிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? கூட வாங்க.
இந்த படத்துல இருக்கிறவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்பா, ராத்திரி இவருங்கிட்ட ஏதோ முக்கியமான பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. என் வாழ்க்கைக்கு நல்ல வழி பிறக்கணும்னு நம்பி நானும் பின்னாடி போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாதப்பா, எனக்கு தெரியவே தெரியாது. சாமியாரம் பிள்ளை, என் பொண்ணு விளக்கு வச்சா வீட்டுப்படியே தாண்ட மாட்டான்னு அடிச்சு சொன்னியே, என்ன சொல்ற? விவசாயிக்கு பறிஞ்சுக்கிட்டு பஞ்சாயத்தை கூட்டினமே அது நம்ம தப்பு. இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தர்மராஜ் தலையில இந்த பொண்ணை கட்டி இருந்தா அவனோட வாழ்க்கை சேத்துல நாகமாயிருக்கும். சரி, ஒரு விவகாரமா பேசிக்கிட்டு இல்ல போங்க. எழுதுறியா? ஐயா, நீங்க போய் சொல்லிருக்க. இப்படி ஒரு நிலைமை என் வீட்டு நடந்திருந்தா நான் தூக்கு போட்டு எடுத்துருப்பேன். என்ன உங்களை கல்யாணம் பண்ணி இஷ்டம் இல்லைன்னா உங்க கையாலே கொஞ்சம் விஷத்தை விட்டுருங்க. ஆனா எனக்கு கலங்கத்தை உண்டாக்காதீங்க. வெக்கங்கட்ட விபச்சாரி. ஊரார் என்ன பழிச்சாலும் உங்க மனசாட்சிக்கு நான் நல்லவங்க தெரியும். உங்க கால விழுந்து கேட்கிறேன். நீங்க இந்த மனைவியை ஏத்துக்கலைன்னாலும் பரவாயில்ல. என் வயசுல வளர குழந்தை உங்களுக்கு தான் சொந்தான்னு ஊரார் பத்தியில சொல்லிட்டு போயிடுங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்டு நான் நிம்மதியா சேர்த்து போயிடுவேன். கதவு தரங்கப்பா. அவசரப்பட்டுட்டீங்களப்பா. ஊரே இவ்வளவு விபச்சாரின்னு சொல்லிடுச்சு. இந்த மானங்கிட்ட முகத்துல முழிக்க கூடாதுன்னு ஒரே ஏரியா போயிட்டீங்களா? நான் நல்ல ஒண்ணு நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்க கூடாது அப்பா. ஐயா ஐயா, சாமிநாத பிள்ளை தூக்கு போட்டு செத்து போட்டாருங்க. போட தர்மராஜ், சாமிநாத பிள்ளை செத்தா. நாகபூஷணம், ஒரு உயிர் தானா போயிடுச்சு. கடவுள் எப்பவுமே நல்லவங்க பக்கம் தான் இருப்பாருங்கிறது நம்ம முதலாளி வரைக்கும் பொய்யாகாம நடக்குதுங்க. நீ நேரங்காலம் தெரியாம வேதாந்தம் பேசுவியே. அடுத்த உயிரை எப்படியா எடுக்கிறது? என்ன கேட்டா? நான் என்ன யம தர்மனா? நீதான் யம. நானா? ஆமா, நீதான் யம. லட்சுமியை எரிஞ்சு கருகி போயிட்டான். அவனோட உண்மைகளும் சாம்பல் ஆயிடுச்சு. இனிமே நமக்கு எதிரியே கிடையாது. தர்மராஜ், திட்டங்களை தீட்டி தந்தவனே நான் தான். கணக்கு தப்பாம காரியத்தை முடிச்சவன் நானுதான். நன்றி மறக்க மாட்டேன். லட்சங்களை கைக்கு வரட்டும், உங்களையே கவனிச்சுக்கிறேன்.